ஐடிங்கும்போது ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கில் தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் தெரியாமலே வந்து எனக்கு வந்து 1 lakh வரைக்கும் சேலரி வேணும், 50 வரைக்கும் சேலரி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ ஃபண்டமெண்டலில் ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அப்படின்னா நீ யூனிக் வேணும் இல்லாட்டி அண்ணன் ஐடி கம்பெனியில் ரெஃபர் பண்ணணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஒயிட். என்னோட ஃப்ரெண்டு கம்பெனியாகவே இருந்தாலுமே என்னால் இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு போய் குறைக்க முடியும். என்ன கம்பெனி ஹெச்ஆர்ஸ் கூட்டிட்டு போய் இன்டர்வியூ குறைச்சிடுவாங்க. அங்கே அட்லீஸ்ட் நீ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹைஃபையான இங்கிலீஷ் பேச தேவையில்ல, நீ ஹைஃபையான ஜாவா தெரிய தேவையில்ல, பட் பேசிக்லி யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. யூனிக் டெக்னாலஜிஸ் அவங்க நிறைய பேர் ட்ரெயின் கொடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்டே நம்ம ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, எங்கள் சாரும் இருக்காரு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ரியாலிட்டியில், என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களோட ஃபீட்பேக் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ரியலாகவே எப்படி போயிட்டு இருக்குன்னு விஷயம் தான் அந்த கம்ப்ளீட்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் ஐடியில் ஜாப் எடுக்கணும், நல்ல ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தேடிட்டு இருக்கீங்க, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். ஸோ உங்களை பற்றின ஸோ நம்ம வீடியோ நிறையா பார்த்துருப்பாங்க. என் நேம் முகமது ஹுசைன், யூனிக் டெக்னாலஜிஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். நான் பேசிக்காக டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிசிஎஸில் ஒர்க் ஃபார் 6 years, தென் ஐ குவிட் டிசிஎஸ், தென் ஐ ஸ்டார்டட் திஸ் கன்சர்ன். ஸோ யூனிக் டெக்னாலஜிஸில் பேசிக்கலாக இந்த வீடியோஸ் பர்பஸாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கம் பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரி கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறாங்க, எம்என்சியில் ப்ளேஸ் ஆகிறாங்க, கம்மியான சேலரியிலும் ப்ளேஸ் ஆகிறாங்க, டாப் சேலரியில் ப்ளேஸ் ஆகிறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளாக நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து கேண்டிடேட்ஸ் ப்ளேஸ் ஆன கேண்டிடேட்ஸ்ட்டு பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்மகிட்ட ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஜாவாவில் ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், பைத்தானில் ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப்பில் ப்ளேஸ் ஆன கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்கள்ட்ட அவங்க எப்படி படித்தாங்க, இந்த ட்ரைனிங் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்டர்வியூஸ் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி ஆஃபர்ஸ் வாங்கினாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, சூப்பர், கிரேட் சார். ஸோ நம்மளோட ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸே வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கேட்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ யூனிக்கில் எப்படி ஜாயின் பண்ணீங்க, நீங்கள் காலேஜ் எந்த பேக்ரவுண்டில் படிச்சு, தென் இப்போ என்னவா ப்ளேஸ் ஆகிருக்கீங்க யூனிக் மூலிமா? ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து இசி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், 24 பாஸ்ட் அவுட் தான். ஸோ நான் ஜூனில் தான் காலேஜே எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிஞ்சோடனே நான் யூடியூப் மூலியமாக தான் பார்த்து வந்தேன். ஸோ நான் சர்ச் பண்ணும்போது நான் எல்லாம் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு யூனிக் வந்து பிடிச்சிருந்துச்சி. ரிவ்யூஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து தான் வந்தேன் நான். ஓகே, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க? நான் ஜூலையில் தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, இன்னும் 2 to 3 months இப்போ ப்ளேஸ் ஆகிட்டீங்க? 2 months தான் ஆகுது கரெக்டாக. ஓகே ஓகே, என்ன டெக்னாலஜி எடுத்து படிச்சிங்க, என்ன ரோலில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க, எவ்வளோ பேக்கேஜ், என்ன மாதிரி கம்பெனிஸ்? ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு, கோகான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃப்ரெஷராக இருக்கவங்க வந்து இப்போ நான் வந்து ஈசியிலேருந்து வந்திருக்கேன், சில பேர் சிஎஸ்லேருந்து கூட வந்திருப்பாங்க. சில பேருக்கு எப்படின்னா, இப்போ ஐடிங்கும்போது ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கில் தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் தெரியாமலே வந்து எனக்கு வந்து 1 lakh வரைக்கும் சேலரி வேணும், 50 வரைக்கும் சேலரி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது வந்து நான் இப்போ ஒரு கம்பெனி போகிறேன், அவங்க ஒரு அப்ளிகேஷனே நம்மளை டெவலப் பண்ண சொல்கிறாங்கன்னா எனக்கு ஸ்கில்லே இருக்காது. நான் எப்படி அவங்கள்ட்ட நான் ஒரு அமௌண்ட் கேட்குறது, அதுக்காண்டி தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அங்கே போய் கற்றுக்கலாம் ரியல் டைமாக நிறையாது. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கம்பெனி ஜம்ப் ஆகும்போது நம்ம ஈஸியாக சர்வே பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஐடியில் ஜாவா அதுவும் ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி யூனிக்கில் ட்ரைனிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க சொல்லிக் கொடுக்குறதுலாம் புரிஞ்சா, எந்த அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்தீங்க? நான் வந்து ஆஃப்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணேன், ஆன்லைன் நான் போகல. ஏன்னா வந்து அப்போ தான் ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம கூட நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எதனா தெரியலனா பக்கத்தில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா போட ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டே தான் ஜாவா அப்படிங்கிறது. இப்போ எப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் நடத்துகிறாங்கன்னா அது ரியல் டைமாக கம்பேர் பண்ணி சொல்லி தருவாங்க. அப்போ நம்மளுக்கு ரியல் டைமாக கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆல்ரெடி வெளியில் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ தாண்டி யூனிக்கில் எடுத்து படித்து பிளேஸாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே கூட வெளியிலலாம் படிச்சிருப்பாங்க. மற்ற தாண்டி யூனிக்கில் நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்த விஷயம், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் அதனால் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எந்த விஷயம் நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்தீங்க உங்களோட யூனிக் டெக்னாலஜி ஜேர்னியில்? இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு பேட்ச்க்கே 100 பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இங்கே எப்படின்னா, இப்போ ஒரு பேட்ச்னா ஒரு 20 to 30, இப்போ கம்மியான ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு பேட்ச்சில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃபும் போட்டு அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக நிறைய பேர் நம்ம போகும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ அப்படின்னா டைம் கன்சியூமிங்கும் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு டவுட் கேட்குறதா இருந்தாலும் சரி, 100 பேருக்கு அவங்க கிளாரிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ இங்கே பேட்ச் வைஸ் அவங்க அலாட் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பேட்சுக்கு அப்படிங்கும்போது அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி ட்ரைனிங் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங் தாண்டி அடுத்து பிளேஸே ஆகிட்டீங்க. ஸோ பிளேஸ் ஆகிறதுக்கு ரெஸ்யூம் பில்டிங், மற்றபடி ஜாப் எடுத்து கொடுக்கறதுக்குலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன மாதிரி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி உங்களை பிளேஸ் பண்ண வச்சாங்க? இப்போ எப்படின்னா, ரெஸ்யூம் வந்து ஒரு சில பேருக்கு அவங்களுக்கே தெரியும் என்னென்ன போடணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது வந்து இப்போ எங்களுக்கு இப்போ 2 மந்த் தான் ஆகுது. ஃபார் ரெஸ்யூம் வந்து இன்னும் வரல. அதெல்லாம் அது லாஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க. இது நானாக தான் ரெடி பண்ணிட்டேன் ரெஸ்யூமை. அண்ட் தென் வந்து கம்யூனிகேஷன் பொறுத்தளவில் எப்படின்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக கம்யூனிகேஷன் வேணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம கன்வே பண்ணுறது புரிஞ்சால் போதும் ஆப்போசிட் ஜென்டருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். சூப்பர் கிரேட்ங்க. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்டை பற்றின உங்களோட ஸோ இந்த பொண்ணை பற்றி நான் சொல்கிறது ஆக்சுவலாக இந்த பொண்ணு கோர்ஸ் இன்னும் முடிக்கல. ஆல்மோஸ்ட் கோர்ஸ் வந்து 4 மந்த்ஸ் போகும். 2 மந்த்ஸ்லேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணிச்சு. நாங்கள் எல்லாமே முடிச்சவங்களும் வந்து அட்டன் பண்ண சொல்லுவோம். பட் இந்த பொண்ணு ஃபார்வர்டாக வந்து அட்டன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அட்டன் பண்ணி ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட ஒரு கேட்டு நான் சேலரி கம்மி, இப்போ உங்கள் ஸ்டார்ட் அப்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, சேலரி கம்மி தான் அப்படின்ட்டு நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா நல்ல பொட்டன்ஷியலான பிள்ளை, நல்லா போனாமே அப்பான்றதுக்கு இப்போ சொன்ன அதே ஆன்சர் சொன்னிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கினேன் சார், கற்றுக்கிட்டு பட் இது நல்ல ஐடியா ஆக்சுவலாக. ஸோ 5 மாதம் எனக்கு கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் நான் வேலை தேடுறதுக்கு இந்த பொண்ணு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா 2 மந்த்ஸ்லேயே ஜாயின் பண்ணிடுச்சு. அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு கோர்ஸும் பேரலாக படிக்குது. இப்போ ஈவினிங் ஆன்லைனில் படிக்கிறாங்க. கோர்ஸை முடிக்காமல் முடிக்கிறதுக்காக இவங்க அப்பா கூட பேசினார். சார் என்ன சார் கம்மியான சேலரியில் போயிருக்காங்களே அப்படின்ட்டு. பட் நானே சொன்னது அவங்க அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்பில் போகும்போது பயங்கரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வாங்குற சம்பளத்தை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். பட் இந்த பிள்ளோட க்ரோத் வந்து 1 or 2 years கழிச்சு நம்ம எல்லாம் நினச்சே பார்க்க முடியல க்ரோத்தில் இருக்கும். அதான் ஒரு பட் இவ்வளோ பைசா பெரிய விஷயம். ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கு இண்டஸ்ட்ரி புரியுது. ஏன்னா நான் ஸ்டார்ட் அப்புக்கு புஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேலரி கம்மியாக ஒருத்தவங்களை புஷ் பண்ணுறதுக்கு நான் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பொண்ணு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. பட் அது எல்லாருமே கற்றுக்கணும். ஸோ நானும் சொல்கிறேன், அதான் ஸ்டார்டிங் சேலரி யாருமே பெருசாக எதிர்பார்க்கணும். ஐடி இண்டஸ்ட்ரின்னு நீ திங்க் பண்ணுறது வந்து இது வந்து விதைக்கிற மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் உனக்கு ரிசல்ட் இப்போ கிடைக்காது. ரிசல்ட் வந்து அது அறுவடை பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும். மற்ற சம்பளம் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நான் ஐடியில் போகிறீங்க, ஒரு பிபிஓ போகிறாங்க, ஒரு கேபிஓ போகிறாங்க, இல்லாட்டி ஒரு டெலிகாஸ்ட் நிறையா போவாங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங் சேலரி 15,000 20,000 கொடுப்பாங்க. பட் அது க்ரோத்தே இருக்காது. பட் ஐடி அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி நீ 5,000 வாங்கினா கூட 1 or 2 years கழிச்சு இந்த பீரியட் சம்பளம் வந்து 1 lakh 2 lakhs இருக்கும் மந்த்லி. ஸோ அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அதனால தான் அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ சி ஹஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஐடி. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் பெருசாக வரும்ப்பா. தேங்க்யூ சார். சூப்பர். உங்களோட ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2 monthsலேயே நீங்கள் ப்ளேஸும் ஆகிட்டீங்க. இன்னைக்கு மூலியமாக லேர்ன் பண்ணி சூப்பர் கிரேட்டுங்க. ஸோ அடுத்த கேட்போம். தேங்க்யூ. ஸோ உங்களை பற்றி உங்கள் பேர், நீங்கள் எந்த காலேஜ் படிச்சுட்டு லைக் என்ன டிகிரியிலேருந்து இப்போது என்ன ரோலில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க ப்ரோ? என் பேர் வந்து முகிலன். நான் வந்துட்டு இசிஇ தான் முடித்தேன். இசிஇ முடிச்சுட்டு 2024 பாஸ்ட் அவுட் தான். இசிஇ முடிச்சுட்டு யூடியூப்ஸில் உங்கள் இதில் அந்த HR நவீன் சேனல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் டவுட் இருந்துச்சு, எப்படி இருக்கும் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னு. நான் சார் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். பட் என்னென்னா அவரே சொல்லுவார், இங்கே சேர்ந்துட்டாலாம் ப்ளேஸ் ஆக முடியாது, யூ ஷுட் புட் எஃபர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்கன்றத விட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க ப்ளேஸ் பண்ணாலும் நம்ம எங்கே போனாலும் ப்ளேஸ் ஆகிடலான்ற அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 months தான் பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே நடத்துனாங்க. எனக்கு HTML ஆரம்பித்து இப்போ ஜாவா வேறு. ஸோ எனக்கு பேசிக்ஸ்லேருந்து நடத்துனாங்க. அண்டு மற்ற இதை விட இது என்ன டிஃபராக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனி நான் விசாரித்த வரைக்கும் ஒரு 2 to 3 hours தான் மேக்ஸிமமே வச்சுருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மார்னிங்கில் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, ஈவினிங் வந்துட்டு அது ரிலேட்டட் டாஸ்க் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களே ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண ஒரு டாபிக் நடத்திட்டு அது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கற்றுக்கிறேன். சூப்பர் கிரேட். அதுவும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டுமே இப்போ வந்து ஒருத்தர் ப்ளேஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் பிரதர். அதே மாதிரி நீங்கள் இப்போ ப்ளேஸும் இருக்கீங்க. எப்போ இங்கே ஜாயின் பண்ணீங்க, எந்த மாதம்? இங்கே கரெக்டாக நான் ஜூலை 23 அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ கரெக்டாக ஒரு 2 months தான் இருக்குது. சூப்பர். இப்போ கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கு. சூப்பர் கிரேட். உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவங்க சொல்லி கொடுத்த வச்சு அங்கே போய் நீங்கள் சொல்கிறப்பையும் சேம் சிமிலராக இருந்துச்சா? இண்டஸ்ட்ரியில் ரியல் டைமாக ஒத்து போகிற மாதிரி விஷயங்கள் படிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இவங்க சொல்லி கொடுத்ததுலேருந்து சிமிலராக தான் எக்ஸாக்டாக கேட்டிருந்தாங்க. எப்படின்னா இவங்க பேசிக்ஸ்லேருந்து சொன்னாங்க. லைக் இப்போ ஜாவான்னு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, பேசிக்ஸ்லேருந்து. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதேமாதிரி அவங்க கேட்ட கொஷின்ஸுமே ரிலவெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னால் வந்து கோடிங்ஸும் கிராக் பண்ண முடிஞ்சுச்சு. நான் வந்துட்டு நான் ஐடி பேக்ரவுண்ட் தான், பட் இங்கே நல்லா ட்ரெயின் பண்ணனால என்னால் கோடிங்ஸும் கிராக் பண்ண முடிஞ்சுச்சு. சூப்பர் கிரேட்ங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியம் அந்த பையன் சொன்ன மாதிரி தான், நீ ட்ரைனிங்கே ப்ராப்பராக கற்றுக்கிட்டா போதும். அது யூனிக் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நீ ஃபண்டமெண்டலில் ஒரு சில ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அப்படின்னா நீ யூனிக் வேணும், இல்லாட்டி அண்ணன் ஐடி கம்பெனியில் ரெஃபர் பண்ணணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் வைட். மார்க்கெட் லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. சென்னையில் ஒரு ஹப் பாயிண்ட் ஐடிக்கு. ஸோ மார்க்கெட் வைட். அதனால் வந்து நீ வர்றது வந்து யூனிக் வந்து நீ வேலை வாங்கி யூனிக் வந்தால் மட்டும் வேலை கிடச்சிடும்ன்ற திங்கிங்கோட வராதிங்க. அந்த பையன் சொன்னதான் சிம்பிள் எக்ஸாம். நான் கூட சொன்னதில்லை. ஸோ நீ ஒழுங்காக வந்து நீ லேர்ன் பண்ணணும்னு மட்டும் மைண்ட் செட்டோட வா. வந்து வேலை கிடைக்கணுன்ற மைண்ட் செட்டோட வரக்கூடாது. நீ ஒழுங்காக படித்தா ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும்.
நீ வேலை கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்டோடு இருந்தனா அவன் வேலை கிடைக்காது. ஸோ அந்த பையன் சொன்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் படிக்கணும்னு வந்திருக்கான், அதனால அவன் பிளேஸ் ஆயிருக்கான். ஸோ அதான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஸோ இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த பையன் ஒரு டாப் காலேஜ்லாம் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஸ்டில் வந்து அவனும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்லாம் பிளேஸ் ஆயிருக்கான். அந்த பையனும் அவனும் வந்து சேலரி பெருசாக இந்த இதில் யாருமே நான் சேலரி பெரிய சேலரிக்கு அவங்களை கூப்பிட்டு வரல நான். பிகாஸ் பசங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். எடுத்தோடனே ஒரு ஃப்ரெஷராக வந்து நான் அதிகமான சேலரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இருக்காதீங்க. அதையும் எடுத்தோடனே 20,000 வாங்கினா ஸ்விக்கிலேருந்து வாங்கிக்கலாம். நம்ம ஸ்விக்கி அது தப்பான வேலைக்கு சொல்லலை. பட் அதுலேயும் 20,000 30,000 மந்த்லி வாங்கலாம் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து கரியர் க்ரோத் இருக்காது. இதில் வந்து இந்த பசங்கள்லாம் கரியர் க்ரோத்தை பற்றி நாலேஜ் இருக்குது. அதனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை படிப்பில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வாங்கின இப்போ வேலைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது வந்து இப்போ ஸ்டார்டிங் சேலரி கம்மியாக இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக 1 or 2 years கழிச்சு அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு சேலரியில் இருப்பாங்க. ஈவன் இந்த பொண்ணாக இருக்கட்டும், இவங்களும் டேலண்டான பிள்ளை தான். பட் ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் நல்ல காலேஜ் பையன் தான், ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் அவங்களாம் வந்து அந்த ஒழுங்காக படிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தும் ஒழுங்காக படித்ததுனால நம்ம பெரிய கம்பெனி தான் போகணும், அடித்தவங்க பெரிய சம்பளம் வாங்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்பல உள்ளே போய் கற்றுக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். தேங்க்யூ. சூப்பருங்க. ஸோ நீங்களும் சூப்பராக வந்து உங்களோட அது நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்து பார்த்து இன்னைக்குள்ள ஜாயின் பேசுறது எனக்கும் பர்சனலி ஹாப்பி. ஸோ கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்களோட பேர் எப்படி, உங்களோட ஜேர்னி இருந்துச்சு, இன்னைக்குள்ள எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோடய நேம் வந்து பிரகாஷ் ராஜ். நான் வந்து மதுரையிலேருந்து வந்தேன். நான் வந்து போன வருஷம் 23 செப்டம்பர் மாதம் தான் வந்து யூடியூப் சேனல் மூலிமா வந்து இந்த கோர்ஸ் பார்த்தேன். இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். செப்டம்பர் மாதம் என்னென்னா, நான் மதுரையில் இருக்கிறனால மதுரையில் வந்து பிரான்ச் வந்து அப்போ இல்லை. அப்போ வந்து பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் தான் பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், கோயம்புத்தூர் டேரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு என்கொயரி பண்ணேன். இந்த மாதிரி வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ரெஃபர் பண்ணாங்க, பைத்தான் பண்ணுங்கள், நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஹாஸ்டலில் இருந்து தங்கி படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து என்னென்னா, இப்போ டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 hours 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லி தருவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் கோடிங் வச்சு சொல்லி தருவாங்க. ஈவினிங் வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு போனால் அதை டாஸ்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து செக் பண்ணுவாங்க, இந்த டாஸ்க் கரெக்டாக பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை விட அட்வான்ஸாக வந்து பண்ண சொல்லுவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த டாஸ்க்கோட அட்வான்ஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிகேஷன் வந்து கிளாஸ் வைப்பாங்க. கரெக்டாக வந்து வீக்லி 2 days தவிர மற்ற எல்லா நாளுமே கம்யூனிகேஷன் இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் உட்காரணும், ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் என்னென்னா, ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சு நின்று பேச சொல்லுவாங்க கம்யூனிகேஷனை. இப்போ எந்திரிச்சு பேசுங்க, இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்ட்டுவாங்க. அப்படி பேசி பழகிறனால வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறோம்னா அங்கே போய் கொஞ்சம் பயம் இருக்காது. ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, பேச முடியாது, ஒரு மாதிரி திக்கும்ல, அது மாதிரி வந்து அந்த இது பயம் போயிடுச்சு அங்கே கம்யூனிகேஷன் நான் அட்டன் பண்ணும்போது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. யூனிக்லேருந்து ஒரு 3 இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து லாஸ்ட் 3வது இன்டர்வியூவில் வந்து நான் இது பண்ணேன், உள்ளே அட்டன் பண்ணி ப்ளேஸ் ஆகிட்டேன். கோகா டெக்னாலஜின்ற கம்பெனிலேருந்து நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். யூனிக் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஃபுல்லாக. ஓகே, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட ஜேர்னியை? படிக்கலாம், ஐடிக்குள்ளே வரலான்ட்டு எப்போ யோசிச்சிங்க? செப்டம்பர் மந்த்ஸ். ஸோ போன செப்டம்பர் யோசிச்சு இந்த செப்டம்பர் தான் பிளேஸ் ஆயிருங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு 1 year ஆஃப் உங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ எப்பயுமே தான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒருத்தர் 2 மாசத்துல அவங்களோட கேப்பபிலிட்டி வச்சு பிக்கப் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு வருஷம் ஆகலாம். ஸோ அவங்க வந்து பேஷனேட்டடாக இருந்து ரெகுலராக எஃபோர்ட் போடுறப்போ டெஃபினட்டாக ஒரு 1 year சக்ஸஸ்ஃபுல்லாக படித்தனாலையும் அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டனாலையுமே இன்னைக்கு கம்யூனிகேஷன் தெரியுது. ஊர்லேருந்து வந்தமே கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி இப்போது பிரேக் பண்ணி பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ கம்யூனிகேஷன் வைஸ்லையுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு சார். சூப்பர். நீங்கள் மற்ற இடத்தோட யூனிக் டெக்னாலஜிஸில் 1 வருஷமா கிட்டத்தட்ட நீங்கள் படிச்சவங்களை பிளேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் 3 மாதம் 6 மாதத்தில் முடிச்சோடனே மூவ் பண்ணிடுவாங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நீ முடிச்சிட்டேன்ட்டு. பட் 1 வருஷமா சப்போர்ட் பண்ணி அவரை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி சப்போர்ட் இருந்துச்சு? ரொம்ப குட் இன்ஸ்டியூட் சார். இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப குட் சார். ஏன்னா மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, இங்கே வந்து லாங் டூரேஷன் இருக்கும். காலையிலனா ஈவினிங் தான் போகிற மாதிரி இருக்கும். எதுவுமே இது பண்ண மாட்டாங்க, கவனிச்சிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் சார். டெய்லி வந்து டாஸ்க்ல நல்லா கொடுப்பாங்க. சூப்பர். ஆமாங்க சார், அந்த மாதிரி ஹோப் இருக்கும், எப்படியா நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும் சார் அங்கே இருக்கும்போது. ஓகே, ஆமாங்க சார். சூப்பருங்க. ஸோ அவரை பற்றின உங்களோட ஃபீட்பேக்? அவனே நிறையா பேசியிருக்கான். ஸோ பிரகாஷ் ராஜ் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பிரகாஷ் ராஜ் அவங்களாம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து ஹைஃபையாக பேசணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் தான், ரொம்ப வில்லேஜ் தான். நம்ம அதுவும் டெவலப்பர் ரோலுக்கு நீ நினைக்கிறது பேசினா போதும்,
நம்ம ஹைஃபையான இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம பெருசாக டெவலப் பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஈஸியாலாம். ஸோ நம்ம இங்கே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி தைரியம் இங்கிலீஷ் எழுதுவேன், எக்ஸாம்பிள் 30 பக்கம் கூட நீ இங்கிலீஷ் எழுதுவேன், ஆனால் டேரெக்டாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ரீசன் என்னன்னா பயம், எல்லாரும் மாதிரி நம்ம பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜேர்னியில் நம்ம பண்ண வேண்டியது அந்த பயத்தை போக்குறது மட்டும்தான். நாங்கள் வந்து கிராமர்னு சொல்லி தர போகிறதில்ல, டெய்லி எந்திரிச்சு பேச வைக்கிறோம். அந்த குரூப்பில் வாய்ஸ் நோட் போடு, ஒன்று அறியாமல் அந்த கூச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று போக ஆரம்பிச்சிடும். அது போயிடுச்சுன்னா இன்டர்வியூ நம்ம கிராக் பண்ணிடலாம். பிகாஸ் டெவலப்பருக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸும். ஸோ அந்த பையன் சொன்ன மாதிரி தான், ஒரு வருஷம் ஆகி எங்களை பிளேஸ் ஆகிறவங்க இருக்காங்க. போன செப்டம்பர் சேர்ந்தா இந்த செப்டம்பர் பிளேஸ் ஆயிருக்கான். பட் ஸ்டில் நிறையா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான், அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகல. லாஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி பிளேஸ் ஆயிருக்காங்க. ஈவன் அவன் கரியர் கேப் இருந்தால் கூட அந்த பையன் என்ன திங்க் பண்ணிக்கான, கம்மியான சேலரி கூட பிரச்சனை கிடையாது. ஓகே சார், எனக்கு ஃபஸ்ட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓகே சார் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியுது. அதனால தான் அவன் வந்து இப்போ பிளேஸ் ஆன கம்பெனி சேலரி கூட கம்மியான சேலரி தான் பிளேஸ் ஆயிருக்கான். பெரிய பெரிய கம்பெனிஸ் அட்டன் பண்ணாங்க, அந்த கம்பெனிஸ் கிராக் பண்ண முடியல. பட் ஃபைனலாக வந்து அவன் சூஸ் பண்ணிட்டான், ஓகே சின்ன கம்பெனியாக தான் பரவாயில்ல, நம்ம பிளேஸ் ஆகி உள்ளே போய் சர்வே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதான் எல்லாத்தையுமே சொல்கிறது. எடுத்தோடனையும் இன்ஃபேக்ட் நல்ல சேலரிக்கு போங்க, தப்பு கிடையாது. நல்ல சேலரி கிடைக்காதனாலும் சின்ன கம்பெனிஸ் போகணும்னு ஆசைப்பட்டாலும் நீ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி சின்ன கம்பெனி எடுக்கவே மாட்டேன். பெரிய கம்பெனி கூட வெறும் இங்கிலீஷ் வச்சு ஓட்டிடலாம். சின்ன கம்பெனி ப்ராடக்ட் பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் போகணும் நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நீ ஃபண்டமெண்டலி யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். அவங்க கம்யூனிகேஷன் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்மால் ஸ்டார்ட் அப் நீ போய் லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னா, ஈவன் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன் நவீன். நான் டிசிஎஸ்ல 2007 ஜாயின் பண்ணும்போது என்னோட சேலரி 2.5 lakhs. நான் 2012 குவிட் பண்ணேன். என்னோட சேலரி வந்து 5.5 lakhs தான். பெரிய க்ரோத்லாம் கிடையவே கிடையாது. பட் அதே டைமில் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் ஒரு 2007 ஒருத்தன் 2000 ரூபாய்க்கு சேல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு சின்ன கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்து இவங்கள மாதிரி ஒரு ஜெர்னி ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அதே 5 வருஷத்தை அவங்களோட மந்த்லி சேலரி 1.5 lakhs இருந்துச்சு நான் டைம் ஜாயின் பண்ணும்போது. அப்போ அவங்களே என்னை பெருசாக பார்த்தாங்க, டிசிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. பட் பெரிய லெவலில் போகும்போது நம்மளோட க்ரோத் வந்து பெருசாகவே ஆகாது. பட் ஸ்டார்ட் அப்பில் போகும்போது உன்னோட லேர்னிங் கர்வ் வந்து நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னோட லேர்னிங் கர்வ் இருக்கும். அதோட க்ரோத் வந்து உனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. 1 or 2 years அதில் அதை கண்ணார பார்த்தவங்கள தெரியும். பட் இவங்களாம் இந்த சின்ன ஏஜில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே பெரிய யூஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு ஒரு ஊரில் வந்துருக்கு, இவன் டாப் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கான், அந்த பையன் கரியர் கேப் ப்ளஸ் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டோம். அவன் கூட படித்தவன் பெரிய சேலரிலாம் போனாங்க, 8 lakhs 10 lakhsலாம் போனாங்க. பட் சில அவன் அதை விரும்பால, சின்ன கம்பெனிக்கு ஓகேன்னு சூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஸோ அதான் நான் எல்லாத்தையுமே சொல்கிறது, நம்ம எடுத்தோடனே பெரிய சேலரிக்கு மட்டும் தான் போகணும் ஆசைப்படாதீங்க. நாங்கள் யூனிக்கில் வந்து நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ ரீசெண்டாக டைப் வச்சுருக்கோம். ஈவன் நான் டைப் வச்சிருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு கம்பெனிக்கும், இப்போ நாங்கள் நேட்டி ட்ரிச்சி நிறைய அலுமினிஸ் இருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்டு கம்பெனியாகவே இருந்தாலுமே என்னால் இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு போய் குறைக்க முடியும். என்ன கம்பெனி ஹெச்ஆர்ஸ் கூட்டிட்டு போய் இன்டர்வியூ குறைச்சிவாங்க. அங்கே அட்லீஸ்ட் நீ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹைஃபையான இங்கிலீஷ் பேச தேவையில்ல, நீ ஹைஃபையான ஜாவா தெரிய தேவையில்ல. பட் பேசிக்கில் யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். புரியுது. அந்த பேசிக்கே ஸ்ட்ராங்காக இல்லை, நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஃபைன், சூப்பருங்க. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ டீட்டெயில்டாக ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூமே பார்த்தாங்க. ஸோ நம்மளோடலேருந்தே பார்த்து வந்து ஒருத்தர் பிளேஸுக்கு ரியலி ஹாப்பி. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து ஏதாவது கோர்சஸ் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் லிங்க் வச்சு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபைனல் கன்க்ளூஷன் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸ். ஓகே, ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இதை மட்டும் கவனி எல்லாருமே. ஸோ நீ ஒரு கரியரை சூஸ் பண்ணுற அப்படின்னா 2 types ஆஃப் கரியர் இருக்குது. ஸ்கில்டு ஜாப் நீ போகிறேன், அன்ஸ்கில்டு ஜாப் போகிறேன். 2 ஜாப் தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. இந்த ஸ்கில்டு வந்து என்ன அப்படின்னா, நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 வந்து உனக்கு வந்து சேலரி வைஸும் க்ரோத் வைஸ் பயங்கர லெவலில் இருக்கும். இந்த ஸ்கில்டுன்றது பார்த்தோன்னா ஐடியில் இருக்கட்டும், சயின்ஸில் இருக்கட்டும், நீ இந்த மாதிரி படித்தது ஓரியன்டாக படிப்பு ஓரியன்டாக போகிற அப்படின்னா ஃபிசிக்கல் ஓரியன்ட் ஜாப் கிடையாது, மென்டல் ஓரியன்ட் ஜாப்ஸ் இது. இப்போ இவங்க சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்கள் சேலரி 10,000 அப்படின்னா இன்னும் 3 years கழிச்சு உங்களோட மந்த்லி சேலரி 1 lakh இருக்கும். இதுதான் ஸ்கில்டு. ஸோ போக 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 உனக்கு க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வேற அன்ஸ்கில்டு லேப் அப்படின்னா ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஸ்விக்கியில் வேலை பார்க்குறியோ, இல்லாட்டி செஞ்ச வேலையை திருப்பி செய்வாங்க. ஒரு ஈவன் ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்தாலும் சரி, அதெல்லாம் ஸ்கில் பெருசாக தேவைப்படாது. ஒரு மேசனரி ஒர்க், இது எல்லாமே அன்ஸ்கில்டு ஜாப். இந்த அன்ஸ்கில்டு என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு போக போக க்ரோத் இருக்காது. போக போக நீ டீக்ரேட் ஆகிட்டே தான் போவேன்னா உனக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து உனக்கு ஹெல்த் சப்போர்ட் பண்ணாது, உனக்கு ஏஜ் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தா அப்படின்னா நீ போக போக டவுன் கிரேட் ஆகிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா கூட இன்னும் 5 years கழிச்சு ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகி சேலரி கம்மியாகும். வேற இந்த ஸ்கில்டு ஜாப்ல பார்த்தா அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஈவன் 2,000 ஆகட்டும் 3,000 ஆகட்டும், அது வந்து உனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது போக 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 நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு க்ரோத் உனக்கு கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல கரியரை சூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ் வந்து ஸ்கில்டு ஜாபுக்கு போங்க. அதுவும் படித்த பசங்க உன்னோட கரியர் ரிலேட்டடாக போங்க. அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து எனார்மஸாக இருக்கும். இப்போதைக்கு டவுன் டர்ன் கிடையவே பாசிபிளே கிடையாது. எங்களுக்கு யூனிக்கில் வந்து நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸோட டைப் வச்சு இப்போ புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
உண்மையிலேயே நல்லா நீ படிக்க ரெடியாக இருக்க நல்லா எஃபர்ட் போடுற அப்படின்னா ஈவன் கம்யூனிகேஷன் லேகாக இருந்தால் கூட யூனிக் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம். ஈவன் இவங்க கூட சனிக்கிழமெலாம் வருவாங்க, ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணால் கூட கேண்டிடேட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கூப்பிடுவேன். உங்களுக்கு எப்போ இவங்களையும் மீட் பண்ணால் கூட சரி, இவங்க நிறைய பேர் ஆஃபீஸில் இருப்பாங்க. நீங்கள் யாருனாலும் வந்து டேரெக்டாகவும் கைடன்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள். சூப்பர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கும் ப்ளஸ் நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்.